10th சயின்ஸ் முதல் பாடம் இயக்க விதிகள். இதில் லைன் பை லைன் கொஸ்டின்பா. ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. இயக்கத்தின் வகைகள்: நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம். இயக்கத்தின் கூறுகள்: இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம். ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது விசை. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் விசை. நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது விசை. இயங்கும் பொருள் வேகமாக இயங்குவதற்கும் வேகத்தை குறைப்பதற்கும் விசை தேவைப்படுகிறது. ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க நிலைக்கோ இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கோ கொண்டுவர விசை தேவைப்படுகிறது. பொதுவாக விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என பொருள் கொள்ளப்படுகிறது. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் திசைவேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ அல்லது அதன் திசையை மாற்றவோ தேவைப்படுவது விசை. விசையை அறிவியல் பூர்வமாக விளக்க உதவுவது நியூட்டனின் 3 இயக்க விதிகள். நியூட்டனின் இயக்க விதிகள் விசை மற்றும் இயக்கத்தை விளக்குகின்றன. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கும் அறிவியல் பாடம் இயந்திரவியல். இயந்திரவியல் நிலையியல், இயக்கியல் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவு பற்றி அறியும் அறிவியல் நிலையியல். விசையின் செயல்பாட்டால் இயக்கத்தில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவு பற்றி அறியும் அறிவியல் இயக்கியல். இயக்கியல், இயக்கவியல், இயக்க விசையியல் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல். இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல். கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில். இயங்கும் பொருள்களை ஓய்வு நிலைக்கு கொண்டுவர புறவிசை ஏதும் தேவையில்லை எனில் அவ்வகை இயக்கம் இயற்கையான இயக்கம். இயங்கும் பொருள்களை ஓய்வு நிலைக்கு கொண்டுவர புறவிசை ஏதும் தேவையில்லை எனில் அவ்வகை இயக்கம் இயற்கையான இயக்கம் என கூறியவர் அரிஸ்டாட்டில். விசை சார்பற்ற இயக்கம் என்பது இயற்கையான இயக்கம். இயங்கும் பொருள்களை ஓய்வு நிலைக்கு கொண்டுவர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம். விசை சார்பு இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம். 2 வேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என கூறியவர் அரிஸ்டாட்டில். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலைமாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம். நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென பேருந்து நிறுத்தப்படும் போது நம் உடல் முன்னோக்கி சாய்கிறது. ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருக்கும் நாம் பின்னோக்கி சாய்கிறோம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள் இவையாவும் ஓய்விற்கான நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தம் மூலம் அளவிடலாம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம். உந்தம் ஒரு வெக்டார் அளவாகும். விசையின் எண்மதிப்பு உந்தத்தால் அளவிடப்படுகிறது. உந்தத்தின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி.
நியூட்டனின் முதல் விதி நிலைம விதி எனப்படும். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இது நியூட்டனின் முதல் விதி ஆகும். விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட வெக்டார் அளவாகும். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுவது ஒத்த இணை விசைகள். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுவது மாறுபட்ட இணை விசைகள். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படுத்தும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை. தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி எனில் இவ்விசை சமன் செய்யப்பட்ட விசைகள். தொகுபயன் விசையின் எண்மதிப்பு சுழியில்லை எனில் இவ்விசை சமன் செய்யப்படாத விசைகள்.